சுடரிலே பிறந்த பிள்ளை, சுடுகாட்டில் பிணம் தின்னும் பிள்ளை, ஒத்த பந்தம் கையில் எடுத்து ஓடோடி வரக்கூடிய சுடலமான சுவாமி. 3.25 நாள் கழித்தது, சிவிழதுவும் வெடித்திட்டது, சீறி பாய்ந்த மாயாண்டி, பொல்லாத புலையனையோ, பேயாண்டி பழியேற்ற, இரவியத்தை களவெடுத்த, கல்வனையும் கருவறுத்த, மந்திரவாதி வம்முசத்தை மாயாண்டி கருவறுத்தாடி மந்திரவாதி. பாரதத்தின் தென்முனை எப்பொழுதும் சூட்சுமமானது. அங்கு அதர்ம சக்திகள் அடிக்கடி ஆடும். புரிந்து கொள்ள முடியா பெரும் சக்திகள் மானிட மனங்களை குழப்பும். அங்குள்ள மானிடருக்கு சோதனைகள் அதிகம், சிக்கல்கள் அதிகம். குழப்பமான மனநிலையில் அவர்கள் செய்யும் தவறுகள் அதிகம். அவர்கள் மீளவும் நல்வழியில் நடக்கவும் எப்பொழுதும் பிரபஞ்சம் ஒவ்வொரு சக்தியினை அனுப்பி கொண்டே இருக்கும். அகத்தியரை அப்படித்தான் சிவபெருமான் அனுப்பினார். முருகப்பெருமான் அப்படித்தான் தென்னகம் வந்தார். விசுவாமித்திர தாடகையினை அழிக்க ராமனையும் லட்சுமணனையும் தென்முனைக்கு அழைத்து வந்தார். பானாசுரனை அழிக்க அன்னை சக்தியே அந்த தென்முனையில் தான் தவமிருந்தாள். அப்படிப்பட்ட தென்முனையில் அதர்மம் தலைவிரித்தாட தொடங்கிற்று. மக்களிடம் தர்மம் ஒடுங்கி அதர்மம் தலைதூக்கிற்று. எங்கும் கொலையும் கொள்ளையும் அதிகரித்தன. பெண்களின் கண்ணீர் கூடிற்று. ஏழைகளுக்கு அரைப்படி அரிசி கொடுக்க கூட தனவான்களுக்கு மனமில்லை. பசியும் பட்டினியும் தலைவிரித்தாடின. இன்னும் பொன்மனம் படைத்தோர் அதர்வன வேதம் மூலம் துச்சக்திகளை கொண்டு அடாதன அத்தனையும் செய்தன. பெரும் குழப்பம் தலைதூக்கிற்று. அப்பொழுது தென்னாட்டு முனை, அதாவது தாமிரபரணியினை ஒட்டி இருந்த நெல்லை பகுதி வரை சேர நாடாக இருந்தது. பாண்டி நாட்டின் தென்பக்கம் அடிக்கடி சேர நாட்டிடமே இருந்தது. பாண்டியர் எப்பொழுதாவது கைப்பற்றுவார்களே தவிர பெரும்பாலும் அது சேர நாடே. இன்றும் நெல்லை தமிழ் வித்தியாசமாக இருக்க அந்த மலையாள தொடர்பே காரணம். அந்த கொடுங்காலத்தில் நல்லோரெல்லாம் கதற, அதர்மம் செய்வோர் அத்தனை பேரும் வாழ தர்மம் நிலைகுலைந்தது. அந்த தென்முனை பகுதியின் தர்ம சக்தி நடக்கும் கொடுமைகள் பாராமல் அவர்களின் தேவி சோட்டானிக்கரை பகவதியிடம் சரணடைந்தது. நடக்கும் கொடுமைகளை ஏறெடுத்தும் பார்க்க முடியா தேவி சிவனிடமே கோரிக்கை வைத்தாள். சிவபெருமானும் தர்மம் தழைக்கவும் அதர்மம் வீழவும் கொடும் சக்திகளை ஒழிக்க ஒரு உக்கிரமான சக்தி வேண்டுமெனவும் சித்தம் கொண்டார். தென்முனை மக்களின் குழப்பத்திற்கெல்லாம் காரணம் ஞானமின்மையே என்றும் அந்த ஞானத்தை ஒரு உக்கிர சாயல் மூலம் கொடுக்கலாம் என்றும் திருவுளம் கொண்டார். சுடுகாட்டில் தன் உக்கிர சாயலில் ஒரு உக்கிர பூதத்தை தன் அம்சமாக உருவாக்கினார். சில வார்த்தைகளை அதற்கு அருளினார். சுடுகாட்டில் பிறந்ததால் உன் பெயர் சுடலை என்றாகுக. உனக்கு எப்பொழுதும் பலமூட்டை அரிசியும் ஆடும் மாடும் பன்றியும் உணவாய் பெற்று கொள்க. தனித்திருப்பாய், எங்கும் மக்களுக்கு காவலாய் இருப்பார். அம்மக்களில் நல்லோர் கேட்காமலே அவர்களுக்கு நீ உதவுவாய். பொல்லார் யாராயினும் அழிப்பாய். உன்னிடம் மந்திரம் பலிக்காது, மாந்திரீகம் பலிக்காது, பக்தி ஒன்றுக்கே கட்டுப்படுவாய். ஆனால் உன் பக்தனாயினும் அக்கிரமகாரனை நீ விடமாட்டாய். சுடுகாட்டு தத்துவத்தை எல்லா மக்களுக்கும் தெரிவிக்கும் வண்ணமும் மக்கள் அமைதியாக வாழ காவல் இருக்கும் தெய்வமாகவும் உன்னை காவலாக அனுப்புவோம் என சொல்லி அனுப்பினார். அந்த சுடலை தெய்வம் சோட்டானிக்கரை அம்மன் ஆலயம் வந்தார். அங்கு திருவிழா நடந்தது. அந்த சாக்கில் அக்கிரமங்கள் ஏராளமாக நடந்தன. பெண்களை சீண்டுதல், திருட்டு, இன்னும் பலவகை அக்கிரமங்களை கண்ட சுடலை உக்கிரத்தை காட்ட ஆரம்பித்தார். அன்னை பகவதி அது கண்டு புன்னகைத்தாள். உண்மையில் அவள் நினைத்திருந்தால் அம்மக்களை நொடியில் தண்டித்திருக்கலாம். ஆனால் சொந்த மக்களை துன்புறுத்த அந்த பாசமிகு தாய்க்கும் மனமில்லை. சிவனே வழிவிடுவார் என காத்திருந்தாள். சிவனின் அம்சம் வந்ததை கண்டு புன்னகைத்தாள். எங்கும் பயமும் பரபரப்பும் கூடிற்று. அக்கிரமகாரர்கள் பேரை இழுக்காதவாறு தடுத்து நின்றார் சுடலை. உண்மையான ஞானமில்லாதோருக்கு எதற்கு திருவிழா என கொடிமரத்தை ஆட்டி வைத்தார். மலையாள தாந்திரிகர்களும் மாந்தீரிகர்களும் கூடினார்கள். பிரசன்னமும் இதர கணிப்புகளும் பார்க்கப்பட்டன. வந்திருப்பது சிவ அம்சம் என்றும் அதற்கான பூஜைகளும் அவசியம் என்றும் உணர்த்தார்கள்.
தங்கள் பாவங்களுக்கான பெரும் பரிகாரங்களை செய்தார்கள். அங்கு கம்பீரமாக நின்ற சுடலை தேர் வழிபாடு என்பது புனிதமான வழிபாடு. அங்கு பக்தி இல்லாதோர் வந்தாலோ அடாதன செய்தாலோ நான் விடமாட்டேன், நான் இருக்கின்றேன் என எக்காலமும் சொல்ல தேருக்கு என் பெயரில் ஒரு பூஜை அவசியம் என உருமினார். அப்படியே தேரடி மாடன் என தேர் பூஜை செய்யும் வழக்கம் வந்தது. அது இன்று வரை உண்டு. ஆலயத்தின் கொடியும் தேரும் புனிதமானவை, அவைகள் என் கட்டுப்பாட்டில் இருக்கும் என காவல் இருந்தார் சுடலை. ஓரளவு அமைதி திரும்பிற்று. அந்த மலையாள தேசத்தில் காளிபுலையன் என்றொரு மிகப்பெரிய மந்திரவாதி இருந்தான். அவனால் முடியாதது எதுவும் இல்லை என பெரும் சக்தி வாய்ந்தவாய் இருந்தான். அவனுக்கு ஒரு மகள் இருந்தாள். அவளை மிகப்பெரிய இடத்தில் கட்டி கொடுக்க விரும்பியவன் அன்னை ஆலயத்தின் தங்கத்தை திருடி சென்றான். அன்னை அதனை அறியாதவள் அல்ல. ஒரு சில தகவல் சொல்வது போல மாந்திரீகத்தால் கவர்ந்து சென்றான் என்பது அல்ல விஷயம். அன்னை நாடகத்துக்காக அவனை அனுமதித்தால் அவனோ தன் மாந்திரீகம் வென்றது என கொண்டு சென்றான். சென்றவன் தன் மகளுக்கு பெரும் அலங்காரம் தங்கத்தால் செய்தான், மணமும் செய்தான். சுடலைக்கு விஷயம் தெரியும் எனினும் அன்னையே அனுமதித்ததால் அமைதி காத்தார். நகை காணாமல் போன விஷயமும் அதே நேரம் காளிபுலையன் தன் மகளுக்கு பெரும் தங்கம் கொட்டி ஏற்பாடு செய்ததும் அங்கு பரபரப்பாயின. ஆனால் காளிபுலையனை எதிர்க்க யாருக்கும் தைரியமில்லை. தெய்வம் எப்பொழுதும் அக்கிரமத்தை அனுமதிக்கும். ஆனால் யாராவது ஒருவன் தன்னிடம் முறையிட்டால் அதை வைத்து புகுந்து ஆடி அக்கிரமத்தை அழிக்கும். அதற்கு தேவையெல்லாம் அக்கிரமகாரனால் பாதிக்கப்பட்டவரின் ஒரு சொட்டு கண்ணீர். அப்படி காளிபுலையனால் பாதிக்கப்பட்ட சிலர் வந்து அன்னையிடம் அழுது, உன் நகையினையே திருடியவனை தண்டிக்காதவளால் எங்களுக்கு நியாயம் உரைப்பாய் என்றதும் அன்னை சுடலைக்கு உத்தரவிட்டாள். நொடியில் காளிபுலையனை மிரட்டினார் சுடலை. சர்வ சக்தி வாய்ந்த தன்னை பெரும் பூதம் மிரட்டுவதை அறிந்து தன் பிரத்யோக வழிகளில் அது யாரென கண்ட காளிபுலையன் மிரண்டான். ஆனாலும் தன் முழு சக்தியினை பயன்படுத்தி விளையாட துணிந்தான். அன்னைக்குரிய நகைகளை ஒட்டைத்து அன்னையிடம் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் உன் குலம் அழிப்பேன் என்ற சுடலையினை தன் மந்திர சக்தி மேல் கொண்ட நம்பிக்கையால் புறந்தள்ளி 8 அடுக்கு காவலில் தன் மகளை வைத்து காக்க முனைந்தான். சுடலை சிவனின் தனி அருள்படி அந்த வேலிகளை உடைத்தார். புலையனையும் அவன் குடும்பத்தையும் ஒழித்து அன்னையின் நகைகள் ஒரு துளி விடாமல் மீட்டு வந்து கொட்டினார். பெரும் மந்திரவாதியே ஒழிந்த நிலையில் சிறிய மந்திரவாதிகள் எல்லாம் அஞ்சி ஒடுங்கினர். சோட்டானிக்கரை அம்மனின் புகழும் சக்தியும் பரவிற்று. மேற்கு சேர நாடெங்கும் ஒரு அமைதி நிலவிற்று. அந்த அமைதி கிழக்கு பக்கமும் நிலவ சோட்டானிக்கரை பகவதி அவரை அனுப்பி வைத்தாள். செங்கோட்டை வழியாக தாமிரபரணி கரைக்கும் வந்தார் சுடலை. அங்கு திருட்டு, மாந்தீரிகம், அதர்மம், ஏமாற்று என என்னவெல்லாம் நடந்ததோ அங்கெல்லாம் ஏதோ ஒரு வடிவில் புகுந்தார். பாதிக்கப்பட்டவன் அழுதான் என புகுந்தார். திருடன் சாமர்த்தியசாலி என்றால் என் கல்லை திருடிவிட்டாய் என புகுந்தார். எங்காவது அக்கிரமம் நடந்தால் அங்கு அவராக சென்று இவன் என் ஆலயத்தில் இருந்தான், அந்த மண் இவன் காலில் ஒட்டிவிட்டது, அதனால் இங்கு வந்துவிட்டேன் என அமர்ந்து கொண்டார். இப்படி அந்த சேர நாட்டின் பகுதியெல்லாம் ஏதோ ஒரு வகையில் வந்து அமர்ந்தார். அவர் உக்கிரமான தெய்வம், பொல்லாதவர் என பெயர் எடுத்தாலும் அந்த உக்கிரத்தால் பல நன்மைகளும் அமைதியும் மக்களுக்கு ஏற்பட்டன. ஊருக்கு காவலாக ஒற்றை பனையிலோ வேப்பமரத்து அடியிலோ அமர்ந்து கொண்டார். காரணம், காவலாளி தனித்து இருக்க வேண்டும் என காட்டிக் கொண்டார். தனித்திருக்கும் மரத்தை சூழும் அதிகமான பிரபஞ்ச சக்தியும் அவருக்கு சரியாக இருந்தது. தனித்திருக்கும் மனிதன் அதிகம் சிந்திப்பது போல தனித்து வளரும் மரங்களும் அசாத்திய சக்தி கொண்டவை. மரம் என அதனை ஒதுக்கிவிட முடியாது. அவைகளும் பல விஷயங்களை ஈர்த்து வைத்துக் கொள்கின்றன. இதனால் தான் கோவில்களின் தனிமரங்கள் எக்காலமும் சக்தி கொண்டவையாக விளங்கும். அப்படிப்பட்ட தனிமரங்களின் அடியில் அமர்ந்திருக்கும் சுடலை அந்த மரத்தின் பிரபஞ்ச பலன்களை மக்களும் பெருமாறு அவர்களை அறியாமல் செய்தார். கிராமங்களுக்கு அவரே நீதிபதியானார். எல்லா வழக்கும் அவர் முன்னால் முடிந்தன. அச்சமூட்டும் வகையில் தனக்கு அறிவாள் கம்புடன் சிலை வடிக்க சொன்னார் சுடலை. அதை கண்டோர் அவர் முன் பணிந்து வணங்கினர். அவர் சன்னதியில் நீதி கிடைத்தது. அக்கிரமிகள் தண்டனை பெற்றனர்.
துர்சக்திகள் ஓடின, மக்களிடம் மகிழ்வும் வாழ்வும் முடிவந்தது. மக்களின் ஒற்றுமைக்கும் இல்லாதோர் இருப்பவருக்கு பகிர்ந்துண்ணவும் விருப்பம் கொண்டார் சுடலை. அப்படி பல மூட்டை சோறும் ஏற்பட்ட விலங்குகளும் கேட்டார். அவருக்கு என படைக்கப்பட்டதில் எத்தனையோ ஆயிரம் மக்கள் பசியாறினார்கள். ஏழைகள் கேட்டால் கொடுக்காதவர்கள் சுடலை கேட்டால் மூட்டை மூட்டையாக சோறும் ஆடும் கோழியும் தர தயாரானார்கள். சுடலை சன்னதியில் அப்படி சோறும் கறியும் கொட்டி கிடக்க எல்லா சனமும் வயிறார உண்டது. அந்த உணவில் ஒரு ஒற்றுமை வந்தது, மக்களுக்கு சக்தி வந்தது. அப்பொழுதும் இரத்தம் உடலுக்கு கேடு என்பதால் இரத்தத்தை தன் பீடத்தில் ஊற்ற சொல்லிவிட்டு தன்னை இரத்தவெறியனாக காட்டிக் கொண்டு மக்களுக்கு சத்தான உணவை கொடுத்தார் சுடலை. ஆம், பெரும் படையலிட்டு அவரை வணங்குவது அவருக்கல்ல, அந்த மக்களுக்காக, அந்த ஊருக்காக, அந்த ஒற்றுமைக்காக. தனக்கென திருவிழா கேட்டார் சுடலை. அந்த திருவிழாவில் ஒற்றுமை அதிகரித்தது. ஊர் சுத்தமானது, சொந்த பந்தங்கள் கூடின, மக்களிடம் ஒரு ஐக்கியமும் சந்தோஷமும் கூடிற்று. சுடலை மக்களை ஒன்றுபடுத்தினார். சுடலைக்கு படைக்கப்படும் படையலும் பெரும் செலவில் நடத்தப்படும் பூஜையும் சும்மா அல்ல. ஒவ்வொருவனின் கர்மாவினை அதில் சுடலை சரியாக சரி செய்கின்றார். ஒவ்வொரு மனிதன் கையில் வரும் பணத்திலும் பொருளிலும் யாரோ ஒருவனின் கண்ணீர் கலந்திருக்கும். யாரோ ஒருவனை ஏமாற்றி அப்பணம் இவன் கைக்கு வந்திருக்கும். அது பாவம், அது கெட்ட கர்மா, அது குலசாபம். அதை போக்க தர்மம் செய்ய வேண்டும். அன்னதானமும் இன்னும் பல தானமும் அவசியம். வஸ்திர தானம் முக்கியம். அதை சுடலை செய்ய வைத்தார். தன் சன்னதியில் கொட்டப்படும் சோற்றிலும் கிடாவிலும் தனக்கு காணிக்கையாக வரும் வேட்டியிலும் அவன் கர்மாவினை கழிக்க செய்தார். சுடலை கோவிலில் கொட்டப்படும் சோறும் வெட்டப்படும் கிடாவும் கட்டப்படும் துணியும் ஒவ்வொருவனும் தன் கர்மாவினை ஒழிப்பதே, பாவத்தை குறைப்பதே. அவனிடம் வாங்கி இல்லாதோருக்கு கொடுத்து அவன் கணக்கை அவன் அறியாமலே சரி செய்கின்றார் சுடலை. அப்படி நடக்கும் கொடையில்தான் வாழ்வு நிலையற்றது என சொல்லும் மயான கொள்ளையினை நடத்துவார் சுடலை. அது வெறும் சடங்கல்ல, வெறும் சம்பிரதாயமல்ல, பெரும் ஞான தத்துவம். சுடுகாட்டில் சிவன் ஏன் சுடலையினை படைத்து அனுப்பினார் எனும் பெரும் தத்துவம். இன்று ஆடி மாதங்களை தென்னக கொடைகளில் நீங்கள் அதனை காணலாம். சுடலை சாமி சுடுகாட்டுக்கு சென்று எலும்பு கடிப்பதெல்லாமோ, சுடலை பொடியினை பூசி வருவதெல்லாமோ வெறும் மூட நம்பிக்கை அல்ல, சுடுகாட்டு பேயின் தந்திரமும் அல்ல. எல்லாம் ஞானம், முழு ஞானம். அதை கவனித்தால் புரியும். அந்நாளில் சாமியாடி உடலில் இறங்கும் சுடலை கடுமையாக ஆடுவார். ஆட்டம் என்றால் அகோரமாகத்தான் இருக்கும். அதில் ஆடு வெட்டுவார், வாழை குலைகளை உரிப்பார். ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டு சுடுகாட்டுக்கு தனியே செல்வார். வரும்பொழுது சுடுகாட்டு சாம்பலோ எலும்போ கையில் இருக்கும். மானிட வாழ்வில் மட்டும் என்ன உண்டு? இதே காட்சிதான். மனிதன் ஆடு மட்டும் ஆடுகின்றான், வாழ்வில் அவ்வளவு ஆங்காரமாக ஆடுகின்றான். அவனின் மாளிகை என்ன, தோரணம் என்ன, உணவென்ன, ஆடு என்ன, கோழி என்ன, கொண்டாட்டம் என்ன? ஆனால் கடைசியில் சுடுகாட்டுக்கு தனியே செல்கின்றான். சாம்பலே மிஞ்சுகின்றது. இந்த தத்துவமே தென்னகத்து சுடலை மாடன் கொடைகளில் சொல்லப்படுகின்றது. இன்னும் ஆழமாக சொன்னால் தெய்வம் மிக சரியாக மானிட வாழ்வினை காட்சியாய் சொல்லி பாடம் நடத்துகின்றது. அதை புரிந்து கொள்ளத்தான் மானிடனுக்கு புத்தியில்லை. மாயை அவன் கண்களை மறைக்கின்றது. சாமி என்னமோ ஆட்டுக்கும் எலும்புக்கும் ஆசைப்பட்டதாய் அவன் நினைத்து கொடை நடத்துகின்றான். சாமியோ அவனுக்கு ஞானத்தை போதிக்கின்றது. எல்லா மனிதனும் கடைசியில் சுடுகாட்டில் சாம்பலாகி வேகாத எலும்புகளாய் முடிய போகின்றவர்கள் எனும் தத்துவத்தை விளக்கவே சாமியின் நள்ளிரவு மயான வேட்டை நடக்கும். சாமி தனியாகத்தான் சுடுகாட்டுக்கு செல்வார். ஏன்? அதேதான். என்னதான் ஆடினாலும் ஒருவன் தனியாகத்தான் கடைசியில் சுடுகாட்டுக்கு செல்ல வேண்டும் எனும் தத்துவம் அது. சுடலை சாமி காவல் தெய்வம் மட்டுமல்ல, மானிட வாழ்வின் தத்துவத்தை விளக்கும் தெய்வமும் கூட. சுடலை என்பவர் பேயோடு சுடுகாட்டில் ஆடுவார், பிணத்துக்கு காவல் இருப்பார் என்பதெல்லாம் ஏன் மனிதா என்றாவது ஒரு நாள் நீ சுடுகாட்டுக்கு போவாய், அங்கே சுடலை இருப்பார், அதனால் சாவை கண்டு அஞ்சாதே என அவனை தைரியப்படுத்த கூறப்பட்ட மொழிகள். ஆம், நாம் வணங்கும் தெய்வமே சுடுகாட்டில் இருக்கும் பொழுது சாவை கண்டு நாம் ஏன் அஞ்ச வேண்டும் என்ற தைரியம் எல்லோருக்கும் வரும்.
அந்த தைரியத்தை ஊட்ட சொன்ன வரிகளே அவையன்றி வேறொன்றுமில்லை. அனுதினமும் சுடலை மாடன் கோவிலை பார்க்கும் ஒருவனுக்கு என்ன நினைப்பு வரவேண்டும்? சுடுகாடு போகுமட்டும் இச்சாமியே துணை என்றும், என்றேனும் ஒரு நாள் மறிக்க போகும் நாம் அந்த நீர் குமிழி வாழ்வின் தத்துவத்தை அனுதினமும் நெஞ்சில் நிறுத்த வேண்டும் எனும் நினைப்பு வரவேண்டும். ஆங்காரமும் வீண் கௌரவத்தையும் விட்டொழிக்கும் நினைப்பு வரவேண்டும். சுடலை மாடன் கோவிலை ஊரெல்லாம் வைத்திருப்பதும் அதற்கு கொடை நடத்துவதும் அதற்காகவே. சுடலை அச்சுறுத்தும் சாமியோ இல்லை, படு பயங்கர முரட்டு சாமி அல்ல, அது ஒரு ஞான தத்துவ வடிவம். அதன் விழாக்களும் கொண்டாட்டமும் ஆடல் பாடலும் எல்லாமும் அதுவே. ஆடாது ஆடி அடங்குவதுதான் வாழ்க்கை என்பதை சுடலை சாமியினை விட்டால் எந்த சாமியின் கொடையும் மயானம் சென்று போதிப்பதே இல்லை. அதில் சுடலை தனித்து நிற்கின்றார். அப்படி அன்றொரு நாள் சிவனும் சோட்டானிக்கரை அம்மனும் தனக்கிட்ட உத்தரவுபடி எதெல்லாம் அவர் பகுதியோ அந்த எல்லையில் இன்று வரை காவல் இருக்கின்றார் சுடலை. அவரின் காவல் நடக்குமிடம் தாமிரபரணி நதிகரை தொடங்கி கேரளா வரை நீடிக்கும். அதாவது அன்றைய சேரநாட்டு எல்லை முழுக்க அவர் இருப்பார். பகவதி அம்மன் இருக்குமிடமெல்லாம் அவரும் இருப்பார். பெரும் ஆலயங்களில் தேரடி மாடனாகவும், கிராமங்களில் காவல் தெய்வமாகவும், பிரபஞ்ச சக்தியினை ஈர்த்து வைத்திருக்கும் ஒற்றை மரத்தடியில் மக்களுக்கு அருள் வழங்கும் தெய்வமாகவும் அவர் என்றும் இருப்பார். சுடலை வெறும் அசைவ சாமி என்பதில் அர்த்தமே இல்லை. மக்கள், அதுவும் உழைக்கும் கிராமத்து மக்கள், நல்ல உணவு உண்ணவும் மகிழவும் திருப்தியுறவும் அவர் ஆடுகோழி கேட்பதாக சொல்வாரே அன்றி அது அவருக்கு அல்ல. அவர் மூட்டை மூட்டையாய் உணவு கேட்பதெல்லாம் இருப்போரிடம் இருந்து இல்லாதோருக்கு கொடுக்கும் பெரும் தத்துவமே. அவருக்கு அன்பாக கொடுக்கும் சர்க்கரை பொங்கலும் ஒன்றுதான், வளர்த்து வெட்டும் கிடாவும் ஒன்றுதான். அவருக்கு தேவை நீதி, நேர்மை, உண்மையான அன்பு, இவைதான். நீதிக்கும் தர்மத்துக்கும் களங்கம் வந்தால் அவர் தன் உருவம் காட்டுவார். சிலர் சொல்வது போல மாந்திரீகத்துக்கு அவர் கட்டுப்படுவார் என்பதெல்லாம் சரியல்ல. மாந்திரீகம் ஒரு வழிபாடு. உன்னதமான பக்தனுக்கு தெய்வம் கட்டுப்படும் பக்தி வழிபாடு. அப்படிப்பட்ட பக்தனின் கோரிக்கைக்கு தெய்வம் செவிமடுக்கும். சில கர்ம வினைகளுக்காக வழிவிடும். ஆனால் தெய்வம் தன் அடியாள் என நினைக்கும் மாந்திரிகனை தெய்வம் கொன்றொழிக்காமல் விடாது. சுடலையும் அப்படியானவரே அன்றி சிவனிடம் அவர் பெற்ற அருளின் காரணமாய் எல்லா துச்சத்திகள் மேலும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் அகோர தெய்வம் அல்ல, அகோரி எனும் சுடுகாட்டு தத்துவத்தினை விளக்கும் தெய்வம். அவர் சில பிரிவினருக்கு என்பதும் பிராமணருக்கு தெய்வம் அல்ல என்பதும் சரியல்ல. தென்னகத்தில் பல இடங்களில் சுடலை கோவிலில் சாமியாடும் பிராமணர்கள் உண்டு. அவர்கள் பெரும்பாலும் சர்க்கரை பொங்கலில் தான் அவரை வழிபடுகின்றார்கள். சுடலை தொட்டால் விடமாட்டார், அவரிடம் அருள் வாங்கினால் திருப்பி பொருள் கேட்பார் என்பதெல்லாம் பயமுறுத்த அல்ல. சுடலை அப்படியானவர் அல்ல. இந்த சமூகத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொண்டதை திரும்ப கொடுக்க வைப்பார் சுடலை. என்னால் உனக்கு நன்மை கிடைத்ததா? வா, 100 பேருக்கு சாப்பாடு போடு, என்னை இன்னும் பலரிடம் கொண்டு சேர்த்துவிடு. நான் மக்களிடம் பரவிய படிப்பசி போக்குவேன், ஞானம் அருள்வேன், காவல் இருப்பேன். மக்கள் பெருக பெருக என் ஆலயமும் பெருகும், நானும் பெருகுவேன், மக்களை காப்பேன். என்னிடம் நலம் பெற்ற நீ 4 பேருக்கு நல்லது செய்ய வேண்டும், அல்லது விடமாட்டேன் என்பதே சுடலையின் தத்துவம். அதெல்லாம் மக்கள் இந்த சமூகத்தை வாழ்வைக்கும் சூட்சுமம். தன் பக்தர்கள் மூலம் சுடலை இச்சமூகத்தை நலமாக்கும் சூட்சும தந்திரம், பிரபஞ்சத்தின் பெரும் கணக்கு. தென் மாவட்டத்தில் மரங்களை விட அதிகம் இருப்பது சுடலை கோவில்கள்தான். அன்னை தனக்கிட்ட உத்தரவுபடி இன்று வரை தென்னகத்தில் மக்கள் பெருக பெருக தன் கோவில்களையும் பெருக்கி நிற்பவர் அவர்தான். இன்றும் அவர் பெயரால் பசியாரும் மக்கள் பல்லாயிரத்தை அனுதினமும் தாண்டும். அவர் பெயரால் வளர்க்கப்படும் கிடாவும் கோழியும் பன்றியும் எத்தனாயிரம் பேருக்கு உணவாகின்றன என்பதும் கவனிக்கத்தக்கது. இலவசமாக ஆம் இல்லாதோருக்கு இருப்போரிடம் இருந்து வாங்கி அறுசுவை உணவூட்டும் பெரும் காரியத்தை செய்கின்றார் சுடலை. எல்லோரும் எல்லாம் அறிந்திருக்க முடியாது, அதுவும் சாமானிய மக்கள் உழைப்பை தவிர ஏதும் அறிய மகா சிரமம். அவர்கள் கீதை படிக்க முடியாது, மூவகை மலம் குணம் எல்லாம் அறிய முடியாது. அவர்கள் வாழ்வுக்கும் ஞான தேடலுக்கும் இடைவெளி அதிகம்.
அவர்களுக்கு கர்மா தெரியாது, தவமோ யோகமோ சூட்சும சக்திகளோ அதன் ஆற்றலோ தெரியாது. ஆனால் சுடலை சுவாமி தத்துவத்தில் அவர்களை அறியாமலே அவர்களுக்கு ஞானம் புகட்டப்படுகின்றது. அவர்கள் மொழியில் அவர்களுக்கு கர்மம் கரைய வைத்து ஞான வழி காட்டி கொண்டிருக்கின்றார். நீதியும் நியாயமும் மட்டும் அவர் வழங்கவில்லை. சுடுகாட்டு தத்துவத்தை சொல்லி அதுவும் ஊரும் சனமும் கூடியிருக்கும் நேரம் சுடுகாட்டுக்கு சென்று எலும்பும் சாம்பலும் எடுத்து வந்து, இவ்வளவுதானடா வாழ்க்கை, எல்லார் வாழ்வும் பிடிசாம்பலும் எலும்புமாக மிஞ்சப்போவதுதான் வாழ்க்கை, பற்றி வரப்போவது பாவமும் புண்ணியமுமே, அதானால் நல்வாழ்வு வாழுங்கள் என பெரும் ஞானமும் அவர் அருள்கின்றார். ஆடி மாதம் தென்னகம் முழுக்க அவருக்கானது, அதுவும் வெள்ளிக்கிழமைகள் முழுக்க அவருக்கானது. ஒரு வகையில் அவர்தான் இன்று மதமாற்றங்களை பெருமளவில் தடுத்து கொண்டிருக்கின்றார். அப்பாவி கிராம மக்களை மதமாற்ற முனையும் கும்பல்கள் பெரும் பணமும் அதிகாரமும் கொண்டிருந்தும் கிராமங்களில் தடுமாறி ஓடுகின்றதென்றால் அதற்கு காரணம் சுடலைமாடனே. சக்திமிக்க சுடலைமாடன் தங்களை விடமாட்டார் என்றும், அவர் இருக்கும் பொழுது இன்னொரு தெய்வம் தேவையில்லை என தென்னக கிராம மக்கள் காட்டும் வைராக்கியமே அங்கு மதமாற்றத்தை தடுக்கின்றது. புத்தர், சமணர், இஸ்லாமிய அரசுகள், போர்ச்சுகீசியன், வெள்ளையன், இன்றைய இம்சை சபைகள் என யார் வந்தாலும் தனி இந்து கிராமங்கள் இன்றளவும் நீடிக்க சுடலைமாடன் தெற்கே முக்கியமானவர். அவ்வகையில் கிராம காவல்களுக்கு மட்டும் அன்று, சமத்துவ காவல், நீதி காவல், தத்துவ காவல், மதமாற்ற காவல் என பெரும் ஞானத்துடன் அவர் அங்கு நின்று ஆட்சி செய்கின்றார். அன்னை சக்தியும் சிவனும் எவ்வளவு ஞானமாக அவரை படைத்திருக்கின்றார்கள். அந்த ஞானம் இன்றளவும் எப்படி நல்வழி காட்டி மக்களை இந்துவாக தனி அடையாளத்துடன் பெரும் போதனையுடன் நிறுத்தி காத்து வருகின்றது என்பதில் பெரும் விஸ்வரூபம் எடுத்து நிற்கின்றார் சுடலைமாட சுவாமி. அவர் இருப்பிடம் வேண்டுமானால் தாமிரபரணிக்கு தெற்கே இருக்கலாம். ஆனால் நீங்கள் மனமுவந்து அழைத்தால், உங்கள் கண்ணீரும் கதறலும் உண்மையானால், உங்களுக்கு உதவி அவசியமானால் உடனே அங்கு வந்து நிற்பார் சுடலை. அந்த நம்பிக்கையுடன் இந்த ஆடி மாதத்தில் அவரின் பக்தர்களெல்லாம் அவரை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நீதி காவலர் எல்லா மக்களுக்கும் நல்ல அருளும் ஞானமும் கொடுக்கட்டும். தென்முனை எங்கும் அவருக்கு ஆலயங்கள் பல உண்டு என்றாலும் சீவலப்பேரியும் விஜயநாராயணமும் நாங்குநேரி அருகே அமைந்திருக்கும் சிறுமலஞ்சியும் விசேஷமானவை. தெற்கே செல்பவர்கள் இந்த ஆலயங்களை தரிசித்து உங்கள் குறைகளை சொன்னால் போதும் ஓடிவந்து அதை தீர்த்து வைத்து நியாயம் தருவார் சுடலைமாடன். இது சத்தியம்.